இருக்குதே டாக்டர். அதான் கைவசம் ஒரு மாப்பிள்ளை இருக்கானே. ஐயோ, அவனை கூப்பிட்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா டாக்டர்? அதான் உங்க தலையெழுத்து நினைச்சுக்கிட்டு பொண்ணு குணமாற வர அவன் கையில கால விழுந்து கூட்டுவாங்க. ஏற்கனவே அவன் பேச்சில நடையில இருக்கிற வித்தியாசம் அவளுக்கு சந்தேகம் வரும். அவன் நடிகன்னு அவளுக்கு எக்காரணம் கொண்டு தெரியக்கூடாது. சோ நோ சினிமா மேகசின் ஹியர். இன்னொரு தடவை உன் முகத்தை இந்த பக்கம் பார்த்த உசுரோட போக மாட்டேன். நீ அதையாவது செய்யுங்க சார், உங்களுக்கு புண்ணியமா போட்டும். ஏற்கனவே எனக்கு இருக்கிற கெட்ட பேரு பத்தாது. கம்மன் நான் நிக்கிறப்பவே அடிச்ச மாதிரி அழுவுதாங்க அந்த பொண்ணு. அதுக்குதான் சுய புத்தியே கிடையாதுங்களே. தயவு பண்ணி நீங்களாவது கொஞ்சம் ஒத்துழைக்க கூடாதா சார்? எதுக்கு? ரேஷன்ல 5 கிலோ புண்ணியம் கொடுப்பியா நீ? நாளைக்கே ஒரு பையன் என்ன நைனான்னு கூப்பிடும். அதுக்கு சுய புத்தி இல்ல, எடுத்துட்டு போய் வளடான்னு சொல்லுவீங்க. போயா. இப்படி கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்களே சார். உங்களுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்ல? எனக்கு யாரும் இல்ல. தனியா வந்த, தனியா போறேன். உங்களையே நினைச்சு அது ஏங்கி செத்து போயிடும் சார். சாவட்டும், நல்லா சாவட்டும். என்னென்ன பயமுறுத்துறியா சினிமாக்கார மாதிரி? படம் ஓடலன்னா நான் தான் பொறுப்பு. ஷூட்டிங் நடக்கலன்னா நான் தான் பொறுப்பு. ஹீரோயினுக்கு மசக்கன்னா நான் தான் பொறுப்பு. சனியனுங்க காலங்காத்தால இங்க வந்து சாமி ஆடுதுங்க. யோ, வந்துட்டாரியா? ஐயா, எத்தனை முறை சொன்ன தொழிலை விட்டு படம் எடுக்க வராதுன்னு? பால் சாவத்துக்குள்ளார ஒரே ஒரு கலர் படம் பண்ணணுமுங்க. யோ, பால்ல கலப்படம் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இல்லையா கலப்படம் பண்றது? நான் சொல்லிட்டேங்க. ஐயாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல போல தெரியுது. சொத்தை பத்தி சொல்லையா? என்ன பல்ல காட்டுற? சொத்தை காட்டுறாரு. பாதி சொத்தை பல்லையே வச்சிருக்காரு. மீதி சொத்து வெளியே நிக்குதுங்க. பால் வீட்டு வாசல் இத்தனை மாட்டை நிக்க வச்சுட்ட. உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னு தாங்க 100 மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்தேன். எப்படி ஒரு மாடு 1000 ரூபாய் பெறும். போடும்னா படம் முடியறவர் எல்லாத்தையும் இங்கே கட்டிக்குங்க. யோ, நாங்க என்ன பண்ணி வைக்க போறோம்? படம் பேரு பால் நீலா. எரும பால் நிலான்னு வச்சுட்ட, நல்லா இருக்கும். கதை வசனம் எல்லாம் ரெடிங்க. மாப்பிள, அந்த பைமனாசின் ஹீரோயின் வசனம் படிங்க. பால் முதல்ல அந்த மாட்டெல்லாம் ஓட்டிட்டு போ, டேட் தரேன். சரிங்க. சிரிக்காத. செலவை யோசனை பண்ணி பாரு. ஹீரோக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், டிஸ்கஷனுக்கு ரூம் போடணும், பூஜை போட்டு மத்த ஆர்டிஸ்ட் எல்லாம் புக் பண்ணணும். சீக்கிரமா ஒரு நல்ல பாட்டா சொல்லியா. கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல வேண்டான்னு விலகிக்கோ. நீ கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல வேண்டான்னு விலகிக்கோ. நீ எதை செஞ்சாலும் ஏண்டா செஞ்சேன்னு ஏக்கம் கொள்வாயேடா. வாழ்வில் ஏக்கம் தீராதேடா. அது சரி. யோ, உபதேசம் வேணாம் ஐயா. குஷாலா எதனாச்சும் போடியா. சும்மா எழுந்து வீடு வீடு கட்டுற மாதிரி இருக்க வேணா. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. 1க்கும் 2க்கும் என்ன உறவடா? 1க்கும் 2க்கும் என்ன உறவடா? அது 1 1/4 1 1/2 1 3/4டா. 1 3/4டா. 1 3/4டா. நல்லா இருக்கு. இருந்தாலும் அந்த ஜெயமாலினி ஆடுற மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டா போதாகும். அதெல்லாம் நம்ம ஹீரோ கால்ஷீட்டுக்கு ஒத்து வராது. சண்டையில தான் முடியும். பேசாம புதுமுகம் யாராவது ஹீரோயினா போடுங்க. நமஸ்கார் சார், நம்ம படத்துக்கு ஒரு புதுமுகம் கேட்டீங்களா, கூட்டிட்டு வந்திருக்கிறேன். வா பாப்பா வா. యమగోళ చూసేనుమ్మా, మీరు బాగా ఆడియారు. இவரு வேற பாக்குறவங்க எல்லாம் ஜெயமாலினி. ஜெயமாலினி இல்ல சார், உட்காருங்க. எப்படி அப்படியே ஜெயமாலினி மாதிரி இல்ல? பார்த்தா வயசான மாதிரி தெரியுத. ஓடி ஆடி பாடுமா. அம்மாவை ஏன் பாக்குறேன்?
பக்கத்துல நிக்கிற பொண்ணுதான் நடிக்க வந்திருக்குது. சின்ன வயசுலயே நாட்டியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. மறந்து போயிருக்காது இல்ல? வயசு என்னம்மா ஆகுது? 11 முடிஞ்சு 12 நடக்குதுங்க. என்னம்மா இவ்வளவு முள்ளா நடக்குது? வாங்க சார், இவர்தான் டான்ஸ் மாஸ்டர். கும்பிட்டுக்கம்மா. வணக்கங்க. அப்படி இல்ல, 2 கை அப்படி கொண்டு போய் அப்படி கொண்டு வந்து அப்படி கும்பிடணும். சரிதா? எப்படியா? அப்படிதான். வாங்க, டான்ஸுக்கு முன்னா பின்னா 2 முறை கும்பிடணும். புதுமுகம். வணக்கம். இந்த வரும பெரிய நடிகரோட நடிக்க போறமேன்னு கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது. என்ன உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஆடு, பாக்கி எல்லாம் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். 10 வருஷம் பரதநாட்டியம் கத்துக்கிட்டவரு. அப்படிதான். ஐயோ பரவாயில்ல சார், பரவாயில்ல, இருக்கட்டும் சார். பாவம் 2 நாள் அவருக்கு முதுகு வலி. இந்த மூஞ்சி தான் புதுமுகமா? இன்னும் கொஞ்சம் உள்ளவாமா. எங்க இருந்து நான் பிடிச்சிட்டு வந்தீங்க புது முகத்தை? தனியனுங்க இன்னும் தொலை 4 படத்துல அடிச்சா நம்ம அரட்டுவீங்க. என்னையா பொண்ணு போயிருச்சு? பின்ன ஒழுங்கா ஆடிட்டு இருந்த பொண்ணை விரட்டுனீங்க. அதான் நடிப்பே வேணான்னு ஊரை பார்க்க போயிடுச்சு. நல்ல பாட்டு பாதியிலே நின்னு போச்சு. ஏ பச்சை மிளகா, ஏ பச்சை மிளகா. என் படம் பாதியில நின்னு போச்சியா? இப்ப என்ன செய்ய? வேற வழி போங்க, போய் ஒரிஜினல் ஜெயமாலினி காலிலேயே விழுங்க. மத்தவங்க நடிச்ச பாதி படத்துல நான் நடிக்கிறது இல்ல. பாலால அபிஷேகம் பண்றம்மா, முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. படம் பாதியில நிக்குது. தயவு செய்து ஒத்துக்குங்கம்மா, இல்லன்னா நான் தூக்குலதான் தொங்கணும். வீட்டுக்கு கூற உயரம் பத்தாது, வெளியே தொங்கினா போலீஸ் பிடிக்கும். அம்மா அம்மா. சரி வரேன். அப்பாடா, ஒரு வழியா ஹீரோயின் ரெடி. யோ, இஷ்டத்துக்கு ஆட விட்டு ரெடியா? சென்சார்ல தூக்கிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தூக்கினா மலை மரம் எதையான போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். யோ, என்னையா ஹீரோவை காணோம்? என்ன கேக்குறேன்? நான் அக்கல்ல வச்சிருக்கேன். அண்ணே 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 அண்ணே, உங்க இஷ்டத்துக்கு அந்த பொண்ணு பின்னால பல்ல அழிச்சிட்டு போவீங்க, நான் என்ன வேடிக்கை பார்க்கணுமா? அந்த பொண்ணை ஹீரோவை வச்சு படம் எடுங்க, என்னால நடிக்க முடியாது. அண்ணே போட்டா பால். அண்ணே அண்ணே அண்ணே, கையை பிடிச்சு இழுத்தீங்க, குறுக்க போட்டு மண்டியை அண்ணே. ஐயோ, அந்த பொண்ணு ஜானாவோட பிளட் ரிப்போர்ட் தானே இது? எஸ் டாக்டர். ஹீமோகுளோபின் 45%. மை காட், என்ன இவ்வளவு கம்மியா இருக்கு? நடக்குது. பேட்டி தொடங்கலாங்களா? என்னப்பா ஹீரோ வந்தாச்சா? வந்தாச்சு. ஒரு சின்ன சிக்கல். என்னைக்குதான் சிக்கல் இல்ல அந்த ஆளோட? என்ன டிரஸ் பிடிக்கலன்னு சொல்றாரா? ட்ரெஸ் பிடிக்கலனா மாத்தலாம், தாடி பிடிக்கலனா பிக்கலாம். சார் சார், இது நான் எழுதுற முதல் படம் சார். நீ எழுதுற முதல் படம் என் கடைசி படம் ஆயிடக்கூடாது சார். என்ன கதை இது? ஒரு சீன் நம்புற மாதிரி எழுதிருக்க நீ. என்னால நடிக்க முடியாது சார். இந்த வேடிக்கை பாக்குறேன்னு இவனையே ஹீரோவை போட்டு படம் எடுங்க. என்ன படம் நல்லா இருக்காம. சும்மா இருங்கடா, ப்ளீஸ் விடுங்கடா. டேய் பிரகாஷ், டேய் சும்மா இருங்கடா. கஷ்டப்பட்டு நம்ம கால் ஷீட் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அருணை வர தெலுங்கு படத்துக்கு போகுதா? ஊர் விட்டு ஊர் வந்து கதை பிடிக்கலன்னு சொன்னா பாவ ப்ரொடியூசர் கத்தி என்ன ஆகும் சொல்லு? மாங்காடு தாயே, தேவைதானா எனக்கு இது? படம் எடுக்க வந்த பாரு, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். அந்த பொண்ணு ஒரே ஒரு முறை அவனை பார்த்துச்சு. அவன் யார் என்னன்னு தெரியாது. அப்புறம் அவனையே நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்துச்சு. அதானே உன் கதை? சொல்லையா? அதானே கதை? ஆமாங்க. இது ஓடாது. உன் பேருக்கு வேணா முதல் நாள் 3 ஷோ ஓடும், அடுத்த நாள் மார்னிங் ஷோ தான். பிரகாஷ், படம் நின்னு போச்சுன்னா எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? இந்த படம் வெளியே வந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா சார்? படம் நல்லா இல்லன்னா போஸ்டர்ல உன் மூஞ்சில சாணி அடிக்குது இல்ல சார், என் மூஞ்சில தான் அடிக்கிறாங்க.
எல்லா படத்திலயும் ஒரே மாதிரி மூழ்கிட்டு நிக்கிறான்னு என்னதான் திட்டுறானுங்க. Damn it. டிஃபன் சாப்பிட்ட இல்ல, டேட்டா வாங்கிட்ட இல்ல, திரும்பி பார்க்காம ஊரை பார்க்க ஓடு. புது ஆளுங்களை போட்டு படையெடுக்க ஆரம்பிச்சேன் பாரு, என் புத்திய சேச்ச ஊர்ல இருக்கிற செருப்பெல்லாம் பத்தாது போல இருக்கு. சார், நீங்க சொன்ன மாதிரி கதையை மாத்திடுறேங்க. வெளியில மட்டும் தோத்துறாதீங்க சார். எனக்கு வேற பொழப்பே தெரியாதுங்க. சாப்பிடல இல்ல நீ, கார்ல ஏறு மேன். சினிமா கதை போய்தாங்க, ஆனா ஜனங்க நம்புற உண்மை மாதிரி தெரியணும். உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். ஒரே பையனா? நான் ஒரு பையன், ஒரு பொண்ணு, எனக்கு அக்கா. அக்காவும் நானும் தான் எப்பவும் சந்தைக்கு சேர்ந்தே போவோம். அப்பதான் ஒரு முறை அவனை பார்த்தா. அவன் சிரிச்சான். கண்ணால மட்டும் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அப்புறம் வாரம் சந்தைக்கு போவோம் அக்கா. ஆனா அவன் மட்டும் வரவே இல்லை. கல்யாணத்துக்காக வரம் பார்த்தோம், பிடிவாதமா மறுத்தா. விலாசம் தெரியாத ஒருத்தன் வருவான்னு அவளுக்கு நம்பிக்கை. அக்கம் பக்கத்து கிராமத்துல போய் நான் அவனை பத்தி விசாரிச்சேன். வீட்டுல அடி உத, ஊர்ல ஏச்சு பேச்சு. ஒரு வெள்ளிக்கிழமை அவளே ஒரு மஞ்சள் கேச்சு எடுத்து கட்டிக்கிட்டு கிணத்துல குதிச்சிட்டா சார். இந்த உண்மைதான் சார் நான் கதையாக்கினேன்.